கதையின் நாயகன், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருந்தவர், சிங்கிள் ஹேண்டடாக சிக்ஸர் அடிச்சிருக்காரு. அன்புடைய சித்தப்பை சரவணன் நாயர் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். ஸோ இவர் இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்தையும் பண்ணுவார். பேசி முடிச்சதுக்கப்புறம் ஆனால் நீங்களே அதை சொல்லிடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். சட்டமும் நீதியும் இவ்வளோ உயரத்துக்கு போனதுக்கு முதல் காரணமும் மூல காரணமாகவும் இருந்த அத்துணை பத்திரிகை நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் எல்லாருக்கும் என்னோட முதற்க நன்றி. கடைசி வரைக்கும் நன்றியோடு இருப்பேன். இதை ஒன்றுமே சேர்த்ததுக்கு காரணம் நீங்கள் எழுதின இடத்துல தான். அதில் பல ஊடகங்கள் மூலமாக இப்படிலாம் சொன்னதுனால தான் ஜனங்கிட்ட ரீச் ஆச்சு. அதனால தான் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கு. அதுக்கு தம்பி பிரபா சொன்ன மாதிரி வார்த்தைகளே தேடிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கு இதெல்லாம் வேறு ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு லைஃப் லாங் தேட வேண்டியதுதான். எனக்கு 90 நான் ஹீரோவாக வந்தப்போ அத்தனை பத்திரிக்கையும் நிறைய பேர் சொல்லி கூப்பிட்ற மாதிரி எனக்கு எல்லாரையும் தெரியும். அவ்வளோ பேரும் எனக்கு இப்போ வரைக்கும் அதே மாதிரி 90 எப்படி எழுதுனாங்களோ, எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணி மேலே கொண்டு வந்தாங்களோ, அதே மாதிரி இப்போ சில நிகழ்வுகள் நடந்து நல்லா எனக்கு எழுதி சப்போர்ட் பண்ணீங்க. ரொம்ப நன்றி. இது நான் மறக்கவே மாட்டேன். பிரபா ஓடிச்சு அப்படின்னு விட்டுறாம திருப்பி அதை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அடுத்த உயரத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்காரு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் சசிகலாவும் அவங்க வீட்டுக்காரரும் அந்த தம்பிக்கும் அவங்க குடும்பத்துக்குமே நான் நன்றி சொல்லணும். மற்றபடி இந்த டோட்டல் டீம், நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ், இதில் இருக்க பின்னாடி உழைச்சா திருவர் காஸ்டியூம், ஆர்ட் டைரக்டர், மியூசிக் டைரக்டர், எடிட்டர், இப்படி எல்லாருமே நான் தேங்க்ஸ் சொல்லிட்டே போகலாம். ஆனால் எனக்கு நேரமே இல்லை. அதோட அடுத்து இப்போ தமிழில் ரிலீஸ் ஆன இந்த சட்டம் நீதியும் இப்போ தெலுங்கில் டப் பண்ணி ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் ஹிந்திலையும் ஆல் ஓவர் இந்தியா ஜி5ல வரப்போகுது. இது எல்லாத்துக்கும் காரணம் மறுபடியும் சொல்கிறேன், ஓப்பன் ஹார்ட்டடாக சொல்கிறேன், என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் தான், சகோதரர்கள் தான். நீங்கள் தான் நன்றி சொல்கிறேன். எப்போதும் நினைக்கிறேன். நன்றி, தேங்க்யூ எல்லாருக்கும். அந்த இப்போ அந்த தெலுங்கு வருஷம் அதை பார்க்கலாமா? போடுங்க. நன்றி. அண்ட் சட்டமும் நீதியும் இவ்வளோ பெரிய ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுனதுக்கு நீங்களும் ஒரு காரணம் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு சக்ஸஸ் மீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஃபீலிங். அண்ட் ஆஸ் யூஷுவல் ஜி5, கௌஷிக் சார், பிரீத்தி மேம், ராணினா சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சூரி சார். இப்படி ஒரு கதையை எழுதி நாங்கள் எல்லாரும் உங்கள் மைண்டுக்கு வந்து இந்த கதையை ஆக்சுவலாக எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு நன்றி. எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த கதையை இவ்வளோ ஒரு ஷார்ட் டைமில் யாராலையும் எடுத்திருக்க முடியாது. பாலாஜி சருக்கு தான் நன்றி. அண்ட் ஆல் த ஏடிஸ், டிரெக்ஷன் டீம் அவ்வளோ உழைச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டு ஆர் ப்ரொடியூசர்ஸ், பிரபா சார், சசிகலா மேம் அண்ட் திவ்யா மேம், தேங்க்யூ ஸோ மச். பிரபா சார் இன்னி வரைக்கும் சக்ஸஸ் மீட்டில் மீட் பண்ணுறோம், ஆனால் இப்போ வரைக்கும் டப்பிங்காக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஃபோன் பண்ணி அவ்வளோ உழைச்சிட்டு இருக்காரு டு ப்ரமோட் திஸ் மோர் அண்ட் டு மார்க்கெட் இட் மோர். தேங்க்யூ சார். நாங்கள் எல்லாரும் எல்லாருக்கும் ரீச் ஆகிறோம்னா நீங்கள் எல்லாரும் அதுக்கு பெரிய காரணம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ சரவணன் சார். அருள் சார் மென்ஷன் பண்ண மாதிரி தான், சரவணன் சார் as a human being is so அவரோட இருக்கிறதே நல்லா இருக்கும். ஸோ ஒர்க் பண்ணதை பற்றி சொல்லவே வேணாம். as an actor as well. தேங்க்யூ சார். எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோட இதில் ஒர்க் பண்ணதில்ல. அருள் சார், இனியா, everyone has done such a lovely job in the cast. So thank you. Thank you to our costume designer Maria ma'am, our set designer Bhavna ma'am, our editor Ram sir, our DOP Gokul sir, and all the assistant cinematographers. And it was just lovely to be a part of this. Our music director Vibin sir, and எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்ததுக்காக. அண்ட் சட்டமும் நீதி
பெரிய ஒரு ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு நல்ல ஒகேஷனில் உங்களை மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எனக்கு பணிவான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. நான் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். ஆனால் நடித்த படங்கள் ரிலீஸ் ஆகாது. ரிலீஸ் ஆன படங்கள் ஓடாது. ஓடுற படத்தில் தேட்டரில் போய் பார்த்தா என் சீட் இருக்காது. இது மாதிரி தான் என் வாழ்க்கை போயிட்டு இருந்தது. என்னுடைய முதல் படம்னு சொன்னோம்னாக்க சட்டம் என் கையில் ஒரு படம், சதீஷாக நடிச்ச படம். அதுதான் தேட்டரில் போயிட்டு ஃபுல் ஆடியன்ஸோட என்ற முதல் படமாக அதை நான் பார்த்தேன். அதை பார்க்குறதுக்கு எனக்கு நான் எடுத்துக்கிட்ட காலங்கள் 34 வருஷம். 34 வருஷம் உழைப்புக்கு அந்த படம் எனக்கு கிடைச்சிது. அதுக்கு எங்கள் தம்பி சேக் அவதான கூட்டு போயிட்டு அறிமுகப்படுத்தி எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு. அது என்னோட முதல் படமாக உனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்த படம். அதுக்கப்புறம் இப்போ சட்டம் என் கையில், சாரி இதுக்கெல்லாம் சட்டமாக இருக்கிற ஒரு குழப்பம் இருக்கு. சட்டமும் நீதியும் என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்து இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. அதுக்கு நான் எங்கள் இயக்குனர் சூரிய பிரதாப் அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் நம்ம இயக்குனர் பாலாஜி சார் இந்த கேரக்டரை இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லி எனக்கு அழகாக அந்த கேரக்டர் ஒரு குப்பச்சாமியை நான் உருவாக்கி விட்டது அவங்க தான். என் பக்கத்தில் இருந்துக்கிட்டு திருச்செல்வம் உதவி இயக்குனர் திருச்செல்வம், அப்புறம் விக்ரம், அவங்க சுரேஷ், ரமேஷ் ஒரு உதவி இயக்குனர்களாக இருந்துக்கிட்டு என்னால் சொல்லி கொடுத்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த குப்பச்சாமியை இறங்காத அளவுக்கு நான் அப்படியே கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து என்னை இன்னைக்கு இந்த மேடையில் நிற்க வச்சுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். முன்னாடி ரோட்டில் நான் போனால் என்னை யாருமே தெரியாதவங்க வாங்க குப்புச்சாமி நீங்கள் தான் குப்புச்சாமி, இந்த வெப்சீரிஸ் நடிச்ச குப்புச்சாமி நீங்கள் தானே அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்ன சொல்ல தெரியல. நம்ம தயாரிப்பாளர் பிரபாகர் அண்ணனுக்கு, அப்புறம் நம்ம அண்ணன் பாலச்சந்திரன், எல்லாருக்குமே இங்கே இருக்க எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏதோ கொஞ்சம் பதட்டம் பேசுனா மன்னிச்சுக்கேன். வரேன். நன்றி. அடுத்ததாக சவுண்ட் டிசைன் இந்த மொத்த ப்ராஜெக்ட்டுக்கும் ஹெட்டாக இருந்து பண்ண ஹரிஹரன் அவர்களை அழைக்கிறோம் பேச. ஹலோ எவ்ரிவான். வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப பொறுமையாக இருந்த எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்குறீங்க. இந்த ப்ராஜெக்ட் இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்கிறது பிரபா ப்ரோ தான். ப்ரொடியூசராக எனக்கு ப்ரொடியூசர் பிரபா ப்ரோ அப்படின்ற மாதிரி இருக்காது, எனக்கு ஒரு பிரதர் மாதிரி தான் இருக்கும். வாசம் ப்ரோ. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. அண்ட் இந்த ப்ராஜெக்டில் மியூசிக் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணும்போது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த மியூசிக் ட்ராக் ஸோ இட் ஹெல்ப் மீ டு மேக் மோர் குட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ். ஸோ ட்ரஸ் தேங்க்யூ ஃபார் யூ. தென் எல்லாருமே ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். அண்ட் இதை எல்லாத்துக்கும் கரெக்டாக கொண்டு போன பிரபா ப்ரோவுக்கு நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் Z5 கௌசிக் சார், தேங்க்யூ ஸோ மச். யா தேங்க்யூ. நன்றி. அடுத்து யாரும் கோச்சிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இன்னொரு 2 பேர் தான். அதில் ரொம்ப முக்கியமானவர் அடுத்து பேச போகிறாரு. கேப்டன் ஆஃப் த ஷிப் டைரக்டர் பாலாஜி அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம்.